அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் வரலாறு தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு வரலாறு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? நம்ம லாஸ்ட்டாக 8ஆம் வகுப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்துருந்தோம். ஐரோப்பியர்களுடைய வருகை, அப்புறம் இந்தியாவில் வந்துட்டு கல்வியின் வளர்ச்சி எப்படி இருந்தது, தொழிலகங்களுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நகர்ப்புற மாற்றங்கள் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு பெண்களுடைய நிலை எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அடுத்ததான் 9ஆம் வகுப்பில் நம்ம வரலாறில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு டாபிக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான் 6ஆம் வகுப்புலேருந்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதுவே வந்துட்டு கொஞ்சம் எலாபரேட்டாக ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் க்ளீனாக நமக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷனோட தான் இருக்கும் ஓகேங்களா? ஸோ இப்போ 6ஆம் வகுப்பில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? பரிணாமம், வரலாற்றுக்கு முந்தைய காலம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே டாபிக்ஸ் தான் வந்துட்டு வரும். இதை வந்துட்டு ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா? ரிவிஷனோட கொஞ்சம் இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் இதில் ஆட் ஆகிட்டு வந்திருக்கும் ஓகேங்களா? ஸோ மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் ஓகே. பண்டைய நாகரிகங்கள், தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும், அறிவு வளர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும், செவ்வியல் உலகம், இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும், நவீன யுகத்தின் தொடக்கம், புரட்சிகளின் காலம், தொழிற்புரட்சி, ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் காலனி ஆதிக்கம் ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய நாட்டில் வந்துட்டு ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்க அப்படின்றது பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் அப்படின்னு இன்னும் சில நாடுகளில் எப்படி வந்துட்டு காலனி ஆதிக்கம் இருந்தது அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு கொடுப்பாங்க. தொழிற்புரட்சி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ தொழிலகங்களுடைய வளர்ச்சி பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தொழிற்புரட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறது, பிற நாடுகள்லேயும் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஓகே. ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயங்கள் தான், பட் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனோட எலாபரேட்டாக வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம். கற்றல் நோக்கங்கள்: புவியின் தொடக்க கால வரலாற்றை அறிதல், மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சியை அறிதல், இரும்பு காலம் வரையிலான தமிழகத்தின் தொல்பழங்கால வரலாற்றை அறிதல் ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ சங்ககால சான்றுகள்லாம் என்ன, இந்த ஒவ்வொரு காலத்துக்கும் சான்றுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் வந்துட்டு தொடர்ந்து நமக்கு வந்துட்டு லெசன்ஸ் வந்துட்டு வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி பார்த்தது தானே, இது எதுக்கு திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃப்ரண்ட் டு பேக் வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஒரு ரீடிங்காவது விட்டுறணும் ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஓகேவா? இதெல்லாம் கேட்க போகிறாங்களா, அதெல்லாம் கேட்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம வந்துட்டு எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஓகேங்களா? ஸோ எல்லா விஷயமுமே நமக்கு தெரியணும். ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா? ஸோ நமக்கு என்னெல்லாம் புக்கில் நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்களோ அட்டை என்ன இருக்கோ ஸோ எல்லாமே நம்ம வந்துட்டு தெரிஞ்சு தான் வச்சுக்கணும் ஓகேங்களா? ஸோ அந்த மென்டாலிட்டியோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணலாமா, அதை ஸ்கிப் பண்ணலாமா, ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு மைண்ட் செட் வச்சுக்காதீங்க, யோசிக்காதீங்க ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுங்கள் ஓகேவா? ஸோ எத்தனை டைம் உங்களால் முடியுதோ அத்தனை டைம் வந்துட்டு ரிவிஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு படிக்கும் பொழுதே வந்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ திரும்ப ஒரு தடவை ரிவிஷன் பண்ணும்போது அந்த நோட்ஸை வச்சுட்டு அந்த லெசனையும் வச்சுட்டு கம்பேர் பண்ணி படித்து பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். 3rd டைம் படிக்கும்பொழுது நல்லாவே வந்துட்டு ஞாபகம் இருக்கும். கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதி பார்க்கும்பொழுது தான் நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களால் வந்துட்டு உங்களை பற்றின ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எந்த மாதிரி உங்களால் எந்த அளவுக்கு மெமரி பண்ண முடியுது
எந்தளவுக்கு உங்களால் படிக்க முடியுது, ஸோ எத்தனை தடவை ரிவிஷன் பண்ணால் ஒரு விஷயத்தை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுது அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும். ஸோ ரிவிஷன் கண்டிப்பாக முக்கியம், அதே மாதிரி டெஸ்ட்டும் கண்டிப்பாக முக்கியம். ஓகே, ஸோ ஒரு தடவை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள். பயிற்சி வினாக்கள் ப்ராக்டிஸ் பண்ணி புக்குக்கு பின்னாடி இருக்கிற அந்த லெசனுக்கு பின்னாடி இருக்கிற பயிற்சி வினாக்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதோடு இல்லாமல் அடுத்ததாக திரும்ப ஒரு ரிவிஷன் கொடுங்க. ரிவிஷன் கொடுத்துட்டு மறுபடியும் டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதிட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் ஆகுறீங்க, எங்கே உங்களுக்கு லேக் ஆகுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எத்தனை தடவை நீங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அறிமுகம். நாம் தகவல் தொழில்நுட்ப காலத்தில் வாழ்கிறோம். அலைபேசிகளால் இன்று உலகம் உண்மையிலேயே நமது விரல் நுனியில் இருக்கிறது. இன்று நம்மிடம் இருக்கும் அனைத்து அறிவு திரட்சியும் திடீரென்று தோன்றிவிடவில்லை. இந்த நவீன வாழ்விற்கான அடித்தளம் தொல்பழங்காலத்தில் இடப்பட்டு நமது முன்னோர்களின் அறிவாற்றலால் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டதாகும். தொல்பழங்கால மக்கள் மானுட படைப்பாற்றலின் முன்னோடிகள். அவர்கள் உருவாக்கிய செய்பொருட்கள், மொழிகள் ஆகியவற்றின் வழியாக அவர்கள் மிகவும் அறிவார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. புவியின் தோற்றமும் நிலவியல் காலகட்டங்களும். மனிதர்களின் வரலாற்றை புவியின் வரலாற்றிலிருந்து பிரிக்க முடியாது. புவியின் மேலடுக்குகளில் வரலாற்று காலகட்டங்கள் குறித்த நிலவியல், தொல்லியல், உயிரியல் பதிவுகள் பொதிந்து கிடக்கின்றன. புவி மற்றும் பல்வேறு உயிரினங்களின் வரலாற்றை அறிவதற்கு இச்சான்றுகள் மிக முக்கியமானவையாகும். இவ்வடுக்குகளில் மனித மூதாதையர்களின் எலும்புகளின் புதைப்படிவங்கள் புதைந்துள்ளன. ஃபாசில் போன்ஸ். ஓகே, புதைப்படிவங்கள் அப்படிங்கிறது ஃபாசில் போன்ஸ். தொல் மானுடவியல் அறிஞர்களும் பாலியோன்த்ரோபாலஜிஸ்ட். ஓகேங்களா? பாலியோன்த்ரோபாலஜிஸ்ட் தொல்லியல் அறிஞர்களும் ஆர்கியாலஜிஸ்ட் புவியின் மண் மற்றும் பாறை அடுக்குகளை அகழ்ந்து மனித மூதாதையர்கள் குறித்த சான்றுகளை சேகரிக்கிறார்கள். மனிதர்களின் பரிணாமம், தொல்பழங்காலம் ஆகியவற்றின் பல்வேறு காலகட்டங்களை அறிய இந்த புதைப்படிவங்கள் மற்றும் மண் அடுக்குகளின் காலம் அறிவியல் பூர்வமாக கணிக்கப்படுகிறது. சேகரிக்கப்படும் இச்சான்றுகளின் வழியாக மனித வரலாற்றின் பரிணாம வளர்ச்சி நிலைகள் மற்றும் அவற்றின் காலகட்டம் ஆகியவற்றை புரிந்து கொள்ள முயல்கின்றனர். தொல்லியல் ஆர்கியாலஜி தொல்பொருட்களை ஆராய்ந்து விளக்கமளிப்பதன் வழியாக மனிதர்களின் கடந்த காலம் குறித்து ஆராயும் இயல் ஆகும். ஓகே, ஸோ தொல்பொருட்களை ஆராய்ந்து விளக்கமளிப்பதன் வழியாக மனிதர்களுடைய கடந்த காலம் குறித்து ஆராயும் இயல் தான் வந்துட்டு என்னது? தொல்லியல். தொல் மானுடவியல் அப்படிங்கிறது பாலியோன்த்ரோபாலஜி அப்படிங்கிறது என்னன்னா, மனிதர்களின் மூதாதையர்களின் உடல் அமைப்பு மற்றும் அவர்களது பரிணாம வளர்ச்சி குறித்து புதைப்படிவங்கள் வழி ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் இயலாகும். ஓகேயா? ஸோ இதான் வந்துட்டு தொல் மானுடவியலுக்கும் தொல்லியலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தொல்பொருட்களை ஆராய்ந்து விளக்கம் அளிக்கிறது தான் வந்துட்டு தொல்லியல். ஓகேயா? ஸோ அதே மாதிரி மனிதர்களுடைய மூதாதையர்களுடைய உடல் அமைப்பு மற்றும் அவர்களது பரிணாம வளர்ச்சி குறித்து அந்த புதைப்படிவங்கள் வழி ஆய்ந்து அறிந்து கொள்ளும் இயல் தான் வந்துட்டு தொல் மானுடவியல் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ உள்ள மனிதர்களுடைய ஓடுகள்லேருந்து நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் அவங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருந்தது, இப்போ இருக்கிறவங்க உடல் அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல நிறைய மாற்றங்கள் வந்துட்டு வந்திருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு பரிணாம வளர்ச்சி எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த தொல் மானுடவியல் வந்துட்டு நமக்கு உதவியாக இருக்குது. புவி சுமார் 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானதாக கருதப்படுகிறது. காலப்போக்கில் உயிர்கள் தோன்றுவதற்கான நிலை படிப்படியாக உருவானது. தாவர மற்றும் விலங்குகளின் தோற்றத்தை தொடர்ந்து மனித உயிர்கள் தோன்றுவதற்கான அடித்தளம் இடப்பட்டது. புவியின் நீண்ட நெடிய வரலாற்றை நிலவியல் ஆய்வாளர்கள் நெடுங்காலம் எரா காலம், பீரியட், ஊழி, எப்போச் என்று பிரிக்கிறார்கள். ஓகேவா? ஸோ புவி வந்துட்டு எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டு உருவானதாக கணிக்கப்பட்டிருக்கு. 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்துட்டு புவி வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் ஒரு உயிரினமாக வந்துட்டு தோன்ற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெடுங்காலங்கிறது எரா, காலங்கிறது பீரியட், ஊழிங்கிறது எப்போச் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அதான் புவியின் நீண்ட நெடிய வரலாற்றை நிலவியல் ஆய்வாளர்கள் வந்துட்டு இந்த மாதிரி 3 ஸ்டெப்ஸாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. $1 பில்லியன் அப்படிங்கிறது 100 கோடி. ஓகே, 1 மில்லியன்கிறது 10 லட்சம்.
அப்போ 100 கோடி அப்படிங்கும் பொழுது 1 பில்லியன். அப்போ இங்கே எவ்வளோ பில்லியன் கொடுத்துருக்காங்க நமக்கு? 4.54 பில்லியன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 450 பில்லியன் அப்படின்னு வச்சுக்கலாம். 450 கோடி பில்லியன். ஓகேங்களா? ஸோ 450 கோடி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்துட்டு புவி வந்து உருவானதாக கணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ 1 மில்லியன்கிறது 10 லட்சம். தொல்லுயிரூழி மீன்கள், ஊர்வன, செடி கொடிகள் தோன்றின. ஓகே, முந்தைய தொல்லுயிரூழி பல செல் உயிரினங்கள் தோன்றின. அதாவது செல் உயிரினங்கள் தோன்றியிருக்கு. ஓகே, 600லேருந்து 542. ஓகேங்களா? ஸோ அந்த மீஆமுங்கிற என்ன அப்படின்னா மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. ஓகேங்களா? ஸோ மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்கிறது தான் மீஆமு, MYA அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு பல செல் உயிரினங்கள் வந்துட்டு தோன்றியிருக்கு. அதுக்கப்புறமா என்ன தோன்றியிருக்கு? பழந்தொல்லுயிரூழி. இது முந்தைய தொல்லுயிரூழி. பழந்தொல்லுயிரூழி மீன்கள், ஊர்வன, செடி கொடிகள் தோன்றின. ஓகே, மீன்கள், ஊர்வன, செடி கொடிகள்லாம் தோன்றியிருக்கு. அடுத்ததான் இடைத்தொல்லுயிரூழி டைனோசர்கள் தோன்றின. இப்போ 251லேருந்து 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வந்துட்டு டைனோசர் தோன்றியிருக்கு. அடுத்ததாக 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தான் வந்துட்டு பாலூட்டிகள் காலம், ஆஸ்ட்ரோலோபிதிசின். ஓகேவா? ஸோ பாலூட்டிகளின் காலம் வந்துட்டு தோன்றியிருக்கு. ஆஸ்ட்ரோலோபிதிசின்கள் என்ற குரங்கினத்தில் இருந்துதான் நவீன மனித இனம் தோன்றியது. இன்று அழிந்து போய்விட்ட இந்த ஆஸ்ட்ரோலோபிதிசின்கள் இனம் மனிதனுக்கு மிக நெருங்கிய உறவுடைய இனமாகும். உலகின் தோற்றம் மற்றும் கடந்த காலம் குறித்த மனிதர்களின் ஆய்வு. ஊகக்காலம். இப்புவியில் உலகம் மற்றும் பேரண்டம் குறித்து புரிந்து கொள்ளவும் அதை குறித்த அறிவை சேகரித்து விளக்கவும் முயற்சி செய்யவும் ஒரே உயிரினம் மானுட இனம் மட்டும்தான். பரிணாம வளர்ச்சி போக்கில் மனிதர்கள் உணர்தல் நிலையையும் அறிவாற்றலையும் கொண்டவர்களாக மாறினார்கள். அவர்கள் இயற்கை, தம்மை சுற்றியுள்ள உயிரினங்கள் மற்றும் உலகம் குறித்து சிந்திக்கவும் கேள்வி எழுப்பவும் தொடங்கினர். முதலில் அவர்கள் இயற்கையை கடவுளாக கருதினார்கள். சூரியன், சந்திரன் முதலான பல இயற்கை ஆற்றல்களை குறித்து தமது சுய புரிதல்களை உருவாக்கி வழிபட்டனர். அவற்றில் சில அறிவியல் பூர்வமானவை அல்ல. அவர்களுடைய பண்டைய எழுத்துக்களிலும் சமய இலக்கியங்களிலும் உலகின் தோற்றம் குறித்த அறிவியல் அறிவின் போதாமை வெளிப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்துட்டு அவங்க பண்ணின எல்லாமே வந்துட்டு அறிவியல் பூர்வமானவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஊகக்காலம் அப்படிங்கிறது என்ன, நம்ம எப்படி வச்சுக்கலாம்? இப்போ நம்மளுடைய அறிவு வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ என்ன மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யூகம் சொல்லுவாங்க இல்லையா? யூகம் வகுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதுதான் வந்துட்டு ஊகக்காலம் அப்படின்னு சொல்லுது. மனிதன் வந்து யோசிக்க ஆரம்பித்த காலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிமு, போஆமு இது நமக்கு தெரியும். பொது ஆண்டுக்கு முன், பிஃபோர் காமன் எரா. கிபி அப்படிங்கிறது ஏடி, போஆ சிஇ பொது ஆண்டு, காமன் எரா. மீஆமு MYA மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. ஓகேங்களா? நிலவியல், உயிரியல் மற்றும் தொல்லியல் குறித்த அறிவியல் அடித்தளம். வரலாறு எழுதுவது பண்டைய கிரேக்கர்கள் காலத்தில் தொடங்கியது என்று சொல்லலாம். கிரேக்கத்தின் ஹெரோடோடஸ் வரலாற்றின் தந்தை என்று கருதப்படுகின்றார். ஓகேவா? ஸோ கிரேக்கத்தின் ஹெரோடோடஸ் அப்படிங்கிறவர் வந்துட்டு வரலாற்றின் தந்தைன்னு கருதப்படுகிறார். இவருடைய காலம் 484 முதல் 425 வரை. ஓகேங்களா? ஸோ கிமு. ஓகே, கிமு போஆமு காலத்தில். ஏனெனில் அவர் எழுதிய வரலாறு மனிதத்தன்மையுடனும் பகுத்தறிவுடனும் காணப்படுகிறது. ஓகேவா? ஸோ ஹெரோடோடஸ் அவர்கள் எழுதிய வரலாறு வந்துட்டு மனிதத்தன்மையுடனும் பகுத்தறிவுடனும் காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. மனிதர்களின் தோற்றம் குறித்த அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் கீழ் தரப்பட்டுள்ளன காரணிகளால் சாத்தியமாகின. ஐரோப்பாவின் மறுமலர்ச்சி இயக்கத்திற்கு பிறகு ஏற்பட்ட தொல்பொருள் சேகரிப்பின் மீதான ஆர்வம் மற்றும் அருங்காட்சியகங்கள் திறக்கப்பட்டமை, பாறை அடுக்கியல், நிலவியல் சார்ந்த கருத்துக்கள் ஆகியவற்றின் வளர்ச்சி, உயிரியல் பரிணாமம் குறித்த டார்வினின் கொள்கை, மனிதன் மற்றும் விலங்குகளின் புதைப்படிவங்கள், பண்டைய நாகரிகங்களின் கற்கருவிகள், செய்பொருட்கள் ஆகியன கண்டுபிடிக்கப்பட்டமை.
தொடக்க கால எழுத்துக்களை வாசிக்க தொடங்கியமை. மண் அடுக்கியல் ஸ்ட்ராட்டிகிராஃபி இயற்கை மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகளால் உருவான பாறை மற்றும் மண் அடுக்குகளின் தோற்றம், தன்மை, உறவுமுறைகள் குறித்து ஆராயும் இயல். உலகின் மிக தொன்மையான அருங்காட்சியகம் என்னிகால்டி நன்னா அருங்காட்சியகம் மெசபடோமியாவில் கிமு 530 அமைக்கப்பட்டது. இளவரசி என்னிகால்டி நவீன பாபிலோனிய அரசனான நபோனிடஸின் மகள் ஆவார். ஓகேங்களா. ஸோ போஆ 1471 இத்தாலியில் அமைக்கப்பட்ட கேபிடோலைன் அருங்காட்சியகம் தான் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கும் மிக பழமையான அருங்காட்சியகமாக இருக்கக்கூடும் என கருதப்படுகின்றது. இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆஷ்மோலியன் அருங்காட்சியகமே உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம். இது போஆ 1677 உருவாக்கப்பட்டதாகும். ஓகே. ஸோ எந்தெந்த இடத்துல உலகின் மிக தொன்மையான அருங்காட்சியகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நேம்லாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ என்னிகால்டி நன்னா அருங்காட்சியகம் மெசபடோமியாவில் கிமு 530 அமைக்கப்பட்டிருக்கு. இளவரசி என்னிகால்டி நவீன பாபிலோனிய அரசரான நபோனிடஸின் மகள் ஆவார். ஓகே. அவருடைய பேரில் தான் வந்துட்டு அமைச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்தடுத்து இத்தாலியில் அமைக்கப்பட்ட கேபிடோலைன் அருங்காட்சியகம் தான் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கும் மிக பழமையான அருங்காட்சியகமாக இருக்கக்கூடும்னு கருதப்படுது. இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஆஷ்மோலியன் அருங்காட்சியகமே உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம். ஓகேவா. ஸோ இது 1677 உருவாக்கப்பட்டிருக்கு. மனிதர்களின் தோற்றத்தை அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள ஹெர்பர்ட் ஸ்பென்சரின் உயிரியல் பரிணாம கொள்கையும் சார்லஸ் டார்வினின் இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு என்ற கருத்துக்களும் பங்காற்றுகின்றன. ஓகேயா. ஸோ உயிரியல் பரிணாம கொள்கை. ஓகே. ஸோ ஹெர்பர்ட் ஸ்பென்சருடைய உயிரியல் பரிணாம கொள்கை இந்த டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு 1820 1903. ஓகேவா. ஸோ அதே மாதிரி சார்லஸ் டார்வின் அந்த காலம் பொது ஆண்டு 1809 1882. ஓகே. ஸோ இந்த கருத்துக்களும் பங்காற்றுகின்றன. தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு அப்படின்னா தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும். ஓகே. ஸோ சார்லஸ் டார்வினுடைய கருத்துக்கள். ஓகே. ஸோ சார்லஸ் டார்வின் உயிரினங்களின் தோற்றம் குறித்து ஆன் தி ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசஸ் என்ற நூலை 1859 மனிதனின் தோற்றம் தி டெசன்ட் ஆஃப் மேன் என்ற நூலை 1871 வெளியிட்டார். இயற்கை தேர்வு தங்களது சூழ்நிலைக்கு சிறந்த முறையில் தகவமைத்துக் கொள்ளும் உயிரினங்கள் பிழைத்து அதிகமாக இனப்பெருக்கம் செய்து பல்கி பெருகும் செயல்முறை இயற்கை தேர்வு எனப்படும். ஓகே. ஸோ இங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா இயற்கை தேர்வு அப்படின்னா என்னன்னா தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அதுக்கான விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தங்களது சூழ்நிலைக்கு ஏற்ப சிறந்த முறையில் தகவமைத்துக் கொள்ளும் உயிரினங்கள் வந்துட்டு பிழைத்து அதிகமாக இனப்பெருக்கம் செய்து பல்கி பெருகும் செயல்முறை தான் வந்துட்டு இயற்கை தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் என்பது அடுத்தடுத்த தலைமுறைகளில் தனது சந்ததியை அதிக எண்ணிக்கையில் விட்டு செல்லும் ஓர் இனம் பிழைத்து நீண்டு வாழ்வதை குறிக்கிறது தான் வந்துட்டு தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் அப்படிங்கிறது. தகுதி உள்ளது அப்படிங்கிறது ஒரு ஹெல்த்தியான அப்படின்றது வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஹெல்த்தியான ஒரு உயிரினம் தப்பி பிழைச்சிரும் இல்லையா, அதுதான் தகுதி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே வந்துட்டு ஒரு வீக்காக இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு ஒரு நீண்ட நாள் வந்துட்டு உயிர் வாழ முடியல, அதால் இனப்பெருக்கமே செய்ய முடியாதது வந்துட்டு தகுதி இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதைப்படிவங்கள் ஃபாசில்ஸ். கடந்த காலத்தில் வாழ்ந்த விலங்குகள் தாவரங்களின் எச்சங்கள் தடங்கள் அடையாளங்கள் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருப்பது புதைப்படிவங்கள் எனப்படும். கனிமமாக்கல் மினரலைசேஷன் காரணமாக விலங்கின் எலும்புகள் அப்படியே பாதுகாக்கப்பட்டுவிடும். புதைப்படிவுகள் குறித்த ஆய்வு புதைப்படிவ ஆய்வியல் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேயா. ஸோ புதைப்படிவங்கள் ஃபாசில்ஸ், கனிமமாக்கல் மினரலைசேஷன், புதைப்படிவ ஆய்வியல் பேலியோன்டாலஜி. ஓகேயா. கற்காலம் கருவிகள் செய்வதற்கு கற்கள் பெரும்பான்மையாக பயன்படுத்தப்பட்ட காலம் வெண்கல காலம் வெண்கல உலோகவியல். தாதுவில் இருந்து உலோகத்தை பிரித்தெடுத்தல் வளர்ச்சி பெற்று வெண்கல கருவிகள் பொருட்கள் செய்யப்பட்ட காலம். ஓகே. ஸோ வளர்ச்சி அதாவது
கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெண்கல உலோகவியல், வெண்கல காலங்கிறது வெண்கல உலோகவியல் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ என்னென்னா தாதுவிலிருந்து உலோகத்தை பிரித்தெடுத்தல். ஓகே, வளர்ச்சி பெற்று வெண்கல கருவிகள் பொருட்கள் செய்யப்பட்ட காலம். ஓகே, அதான் வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பு காலம்ங்கிறது கருவிகள் செய்ய இரும்பு உருக்கி பிரித்தெடுக்கப்பட்ட காலம் தான் வந்துட்டு இரும்பு காலம். 19ஆம் நூற்றாண்டிலிருந்து அறிவியல் உத்திகளை பயன்படுத்தியும் முறையான ஆய்வுகளை மேற்கொண்டும் அறிஞர்கள் தொல்பழங்கால மனித குலத்தின் தோற்றம், பண்டைய நாகரிகங்கள் ஆகியன குறித்து ஆய்வுகள் செய்தனர். இதன் மூலம் இன்று உருவாக்கப்பட்டுள்ள அறிவு கருத்துக்கள் உருவாக மாபெரும் பங்களித்துள்ளார்கள். இன்று மனிதனின் பரிணாமம் குறித்த கோட்பாடு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஓகே, ஸோ அவருடைய பரிணாமம் படிநிலை வளர்ச்சி வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தொல்பழங்காலம். ஆஸ்ட்ரோலோபிதிசிகஸிலிருந்து ஹோமோ எரெக்டஸ் வழியாக ஹோமோ சேப்பியனின் வளர்ச்சி. ஓகே, ஸோ நாம் யார், நமது இனத்திற்கு என்ன பெயர்? நாம் ஹோமோ சேப்பியன்ஸ் என்ற இனத்தை சேர்ந்தவர்கள் ஆவோம். மனிதர்களின் பரிணாமமும் இடப்பெயர்வும். மனிதர்களுடன் சிம்பன்சி, கொரில்லா, உராங் உட்டான் ஆகிய உயிரினங்களை கிரேட் ஏப்ஸ் என அழைக்கப்படும் பெருங்குரங்குகள் வகை என்று குறிப்பிடுகிறார்கள். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு எந்த இனத்தை சேர்ந்தவர்கள்? ஹோமோ சேப்பியன்ஸ் இனத்தை சேர்ந்தவர்கள். ஓகே, ஸோ அடுத்ததான் மனிதருடன் சிம்பன்சி, கொரில்லா, உராங் உட்டான் ஆகிய உயிரினங்களை கிரேட் ஏப்ஸ் என்று அழைக்கப்படும் பெருங்குரங்குகள் வகை என குறிப்பிடுகிறார்கள். இவற்றில் சிம்பன்சி மரபணு ரீதியாக மனிதர்களுக்கு மிக நெருக்கமானது. ஓகே, சிம்பன்சி இனத்தின் மரபணுவை எடுத்து ஆய்வு செய்ததில் அதன் பண்புகள் மனித இனத்துடன் 98% வந்துட்டு ஒத்து உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்களின் மூதாதையர்கள் ஹோமினின் என்றழைக்கப்படுகின்றனர். இவர்கள் முதலில் ஆப்பிரிக்காவில் தோன்றியவர்கள் ஆவர். பின்னர் பரிணாம வளர்ச்சியடைந்து உலகின் பிற பகுதிகளுக்கும் பரவினார்கள் என்ற கருத்து அறிஞர்களால் ஏற்கப்பட்டுள்ளது. இந்த ஹோமோனின்கள் இனம் சுமார் 7 முதல் 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஹோமோனின்கிற இனம் 7லேருந்து 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றியிருக்கு. ஸோ இங்கே தான் வந்துட்டு, அதாவது ஆப்பிரிக்காவில் தான் முதல்ல இந்த ஹோமினின்கிற இனம் வந்துட்டு தோன்றியிருக்காங்க. நம்மளுடைய மூதாதையர்கள் அங்கே ஆப்பிரிக்காவில் தான் தோன்றியிருக்கார்கள். அங்கேருந்து தான் வந்துட்டு உலகின் பல பகுதிகளுக்கு பரவி இருக்காங்க. ஓகே, ஸோ பரவி பல மில்லியன் ஆண்டுகள் வந்து அங்கேயே வாழ்ந்ததில் அவங்களுடைய நிறமும் உயரம், அவங்களுடைய உடல் வாகை எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கு, அதாவது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, அந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றவாறு வந்துட்டு அவங்களுடைய உடல் உருவமெல்லாம் வந்துட்டு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுவும் வந்துட்டு பார்ப்போம். இந்த குழுவின் மிக தொடக்க இனமான ஆஸ்ட்ரோலோபிதிகஸின் எலும்புக்கூட்டு சான்றுகள் ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆப்பிரிக்காவின் கிரேட் ரிஃப்ட் பெரும் பிளவு. ஓகே, கிரேட் ரிஃப்ட் பள்ளத்தாக்கில் பல இடங்களில் தொல்பழங்காலம் குறித்த சான்றுகள் கிடைத்துள்ளன. கிரேட் ரிஃப்ட் பள்ளத்தாக்கு சிரியாவின் வடபகுதியிலிருந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் மத்திய மொசாம்பிக் வரை சுமார் 6400 கிலோமீட்டர் தூரம் பரவியுள்ள பள்ளத்தாக்கு போன்ற நிலப்பரப்பாகும். வான்வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இப்புவியியல் அமைப்பானது புலப்படுகிறது. மேலும் பல வரலாற்றுக்கு முற்பட்ட இடங்கள் ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதியில் காணப்படுகின்றன. உடற்கூறு அமைப்பில் மனித மூதாதையர்கள் பல்வேறு இனங்களாக பிரிக்கப்படுகிறார்கள். ஓகே, இது பெரும்பிளவு பள்ளத்தாக்கு. ஓகே, ஸோ சாட், துருக்கானா ஏரி, ஹடார், இடை அவாஷ், ஓல்டுவாய் பள்ளத்தாக்கு, லேடோலி, ஸ்டெர்பான்டைன், ஸ்வாட் கிரான்ஸ், குரோம்டிராய், டாங், இதெல்லாம் வந்துட்டு தொல்லியல் இடங்கள். ஓகே, ஆப்பிரிக்காவில் உள்ள மனித மூதாதையின் சான்றுகள் கிடைத்த தொல்லியல் இடங்கள். லூசி என்று பெயரிடப்பட்ட ஆஸ்ட்ரோலோபிதிகஸின் உடல் எலும்புகள். ஓகே, ஸோ அப்போ உள்ள ஆஸ்ட்ரோலோபிதிகஸினுடைய உடல் எலும்புகள். ஹோமினிட். நவீன மற்றும் அழிந்து போன அனைத்து பெருங்குரங்கு இனங்களும் கிரேட் ஏப்ஸ் ஹோமினிட் என்று அழைக்கப்படுகின்றன. இது மனிதர்களையும் உள்ளடக்கிய வகையாகும். ஹோமினின் எனப்படும் விலங்கியல் பழங்குடி இனம் மனித மூதாதையர்களின் உறவினர்களையும் அதன் தொடர்புடைய நவீன மனிதர்களையும் குறிக்கும். ஹோமோ சேப்பியன்ஸ். ஓகே, ஸோ இதில் நியாண்டர்தால் இனம், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ ஹெபிலிஸ், ஆஸ்ட்ரோலோபிதிசின்கள் ஆகியன அடங்கும். இப்பழங்குடி இனத்தில் மனித இனம் மட்டுமே இன்றளவும் வாழ்கின்றது. இந்த இனம் நிமிர்ந்து 2 கால்களால் நடப்பதாகும். இந்த இனத்திற்கு பெரிய மூளை உண்டு. இவை கருவிகளை பயன்படுத்தும். இவற்றில் சில ஆஸ்ட்ரோலோபிதிசைன்கள் தகவல் பரிமாறும் திறன் பெற்றவை. கொரில்லா எனப்படும் மனித குரங்குகள் இப்பழங்குடியில் அடங்காது.
ஆப்பிரிக்காவில் சுமார் 2.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஹோமோ ஹெபிலிஸ் என்ற இனம்தான் முதலில் கருவிகள் செய்த மனித மூதாதையர் இனமாகும். சுமார் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஹோமோ எரெக்டஸ் எர்காஸ்டர் என்ற இனம் உருவானது. இந்த இனம் கைக்கோடரிகளை செய்து சுமார் 2 மற்றும் 1 மில்லியன் ஆண்டுகளுக்கு இடையில் இந்த இனம் ஆப்பிரிக்கா, ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவி இருக்கு. ஓகேங்களா? ஸோ உடற்கூறு ரீதியாக ஹோமோசேப்பியன்ஸ் என்று அழைக்கப்படும் நவீன மனிதர்கள் அறிவு கூர்மையுடைய மனிதன் ஆப்பிரிக்காவில் சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றினர். இந்த நவீன மனிதன் சுமார் 60,000 ஆண்டுகளுக்கு முன் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் தொடர் இடப்பெயர்வால் பரவியதாக நம்பப்படுகின்றது. சிம்பன்சி மற்றும் பிக்மி சிம்பன்சி போனோபோ வகை இனங்கள் நமக்கு நெருக்கமான தற்போதும் உயிர் வாழும் உயிரினங்களாகும். ஓகே, ஸோ நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா, 6th வந்துட்டு இந்த மில்லியன் ஆண்டுலேருந்து இந்த மில்லியன் ஆண்டு வரைக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு நமக்கு பிரித்து கொடுத்துருந்தாங்களே தவிர அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 9th 10th ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடிலாம் படித்ததை விட கடகடன் வாசிச்சுட்டு போகாமல் தெளிவாக வந்துட்டு உங்களுக்கு பொறுமையாக வந்துட்டு எடுத்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ 9th 10th ரொம்ப இம்பார்ட்டண்ட், கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, தொல்பழங்கால பண்பாடுகள். மனித மூதாதையரின் புதைப்படிவ எலும்புகள் ஹோமோ எபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தாலென்சிஸ் என்று பல்வேறு இனங்களாக பிரிக்கப்படும். அதே சமயத்தில் கற்கருவிகளின் பண்பாடுகள் அடிப்படையில் தொடக்ககால கற்கருவிகளில் சேர்க்கை, ஓல்டோவான் தொழில்நுட்பம், கீழ் லோயர், இடை மிடில், மேல் அப்பர், பழங்கற்கால பாலியோலித்திக் பண்பாடுகள் என்றும் இடைக்கற்கால பண்பாடுகள் மெசோலித்திக் என்றும் வகைப்படுத்தப்படுகின்றன. ஓகே, மனித மூதாதையரின் தொடக்ககால கற்கருவிகள் சேர்க்கை. மனித மூதாதையர்களால் உருவாக்கப்பட்ட தொடக்ககால கற்கருவிகள் கென்யாவின் லோமிக்குவி என்ற இடத்தில் கிடைத்துள்ளன. ஓகே, ஸோ கென்யாவில் லோமிக்குவிங்கிற இடத்துல கிடைச்சிருக்கு. ஓகே, மனித மூதாதையர்களால் உருவாக்கப்பட்ட தொடக்ககால கற்கருவிகள் இவை 3.3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. ஓல்டோவான் கருவிகள் ஆப்பிரிக்காவின் ஓல்டுவாய் பள்ளத்தாக்கில் கிடைத்துள்ளன. இவை 2 முதல் 2.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையானவை. மனித மூதாதையர்கள் ஆஸ்ட்ரோலோபித்திசின்கள். ஓகே, ஆஸ்ட்ரோலோபித்திசின்கள். ஓகே, மனித மூதாதையர்கள் சுத்தியல் கற்களை பயன்படுத்தினர். மேலும் ஃப்ளேக்ஸ் எனப்படும் கற்செதில்களை உருவாக்கி கருவிகளாக பயன்படுத்தினார்கள். கென்யாவில் கிடைத்த 2.3 மில்லியன் வருடங்களுக்கு முந்தைய கற்கருவிகள். ஓல்டுவாய் என்ற இடத்தில் கிடைத்த வெட்டுக்கருவி. இக்கருவிகள் உணவை வெட்டவும் துண்டு போடவும் பக்குவப்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டன. கீழ்பழங்கற்கால பண்பாடு. ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ் ஆகிய மனித மூதாதையர்களின் பண்பாடு கீழ்ப்பழங்கால பண்பாடு என்று குறிக்கப்படுகிறது. இவர்கள் பெரிய கற்களை செதில்களாக சீவி கைக்கோடரை உள்ளிட்ட பல வகை கருவிகளை வடிவமைத்தார்கள். இந்த கருவிகள் ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா ஆகிய கண்டங்களில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவை சுமார் 1.8 மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை என்று கணக்கிடப்பட்டுள்ளன. இவர்கள் தமது வாழ்க்கை தேவைகளுக்காக கைக்கோடரி, வெட்டுக்கருவி உள்ளிட்ட பல்வேறு கருவிகளை செய்தார்கள். இந்த கருவிகள் இருமுக கருவிகள் என்று அழைக்கப்படுகின்றன. பைஃபேஸ். அவை சமபங்கு உருவ அமைப்பை பெற்றுள்ளன. சிம்மெட்ரி, சமபங்கு உருவ அமைப்பு, சிம்மெட்ரி அப்படிங்கிறது. மேலும் இவை நமது மனித மூதாதையரின் அறிவுணர் ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன. இந்த பண்பாடு கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது. கைக்கோடரி கருவிகள் அச்சூலியன் கருவிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கருவிகள் கிமு 2,50,000 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தொடர்ந்து பயன்பாட்டில் இருந்தன. ஓகே, கைக்கோடரி கருவிகள் என்னன்னு அழைக்கப்படுது? அச்சூலியன் கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகே, ஸோ இந்த கருவிகள் 2,50,000 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தொடர்ந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு. அச்சூலியன் இவ்வகை கைக்கோடரிகள் முதலில் பிரான்சில் உள்ள செயின்ட் அச்சூல் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன.
எனவே அவை அச்சூலியன் கருவிகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஓகே, ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கிற செயின்ட் அச்சூல்ங்கிற இடத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்கு முதல்ல. ஸோ அதனால தான் அது அச்சூலியன் கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இருமுக கருவிகள் பைஃபேசஸ் அப்படிங்கிறது இருபுறமும் செதுக்கப்பட்டதால் இக்கருவிகளுக்கு இப்பெயர் இடப்பெற்றது. ஓகே, ஸோ இருமுக கருவிகள், ரெண்டு முகமும் ரெண்டு சைடும் வந்துட்டு செதுக்கப்பட்டிருக்கு. உயிர் வாழ்வதற்கான நிலையான தேவைகள் தொல்பழங்கால மக்களது நிலையான தேவைகளில் உணவும் நீரும் தான் முதன்மையானதாக இருந்தன. ஓகே, ஸோ உயிர் வாழ்வதற்கான நிலையான தேவைகள் என்னவா இருந்திருக்கு? உணவும் நீரும் தான் இருந்திருக்கு. அஃப்கோர்ஸ் இப்போவும் நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். மனித மூதாதையர்களிடம் இன்று நாம் பெற்றுள்ளது போன்ற உயர் மொழியாற்றல் இருந்திருக்காது. ஒருவேளை அவர்கள் ஒரு சில ஒலிகளையோ சொற்களையோ பயன்படுத்தி இருக்கலாம். பெரிதும் அவர்கள் சைகை மொழியையே பயன்படுத்தி இருக்கக்கூடும். கருவிகள் செய்வதற்கான கற்களை தேர்ந்தெடுக்கவும், சுத்தியல் கற்களை கொண்டு பாறைகளை உடர்த்தி செதுக்கவும், கருவிகளை வடிவமைக்கவும் கூடிய அளவிற்கு அவர்கள் அறிவு கூர்மை உள்ளவர்களாக இருந்தனர். வேட்டையாடியும் வேட்டையாடும் விலங்குகள் தின்று விட்டு போட்ட விலங்குகளின் இறைச்சியையும் உண்டனர். கிழங்குகள், விதைகள், பழங்கள் போன்ற தாவர உணவுகளை சேகரித்து உண்டனர். இந்தியாவில் அச்சூலியன் கருவிகள் சென்னைக்கு அருகிலும், கர்நாடகாவின் இசாம்பூர், மத்திய பிரதேசத்தின் பிம்பேத்கா போன்ற பல இடங்களிலும் கிடைத்துள்ளன. மூலக்கற்கள், ரா மெட்டீரியல் என்பவை கற்கருவிகள் செய்ய பயன்படும் கற்கள் ஆகும். கருக்கல், கோர் என்பது ஒரு கல்லின் முதன்மை பாலமாகும். கற்சுத்தியலால் செதில்கள் உடைத்து எடுக்கப்படுகின்றன. செதில் பெரிய கற்பாலத்திலிருந்து அல்லது கருங்கல்லிலிருந்து உடைத்து எடுக்கப்பட்ட ஒரு சிறு கற்துண்டு, அதான் வந்துட்டு செதில் அப்படின்னு சொல்கிறாங்க. இடைப்பழங்கால பண்பாடு. தற்காலத்திற்கு சுமார் 3,98,000 ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்காவின் கற்கருவி தொழில்நுட்பத்தில் மேலும் மாற்றங்கள் நிகழ்ந்தன. இந்த காலகட்டத்தில் ஹோமோ எரெக்டஸ் இனம் வாழ்ந்து வந்தது. உடற்கூறியல் ரீதியாக நவீன மனிதர்கள் சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியதாக கூறப்படுகிறது. கல், லித் தொழில்நுட்பம், டெக்னாலஜி. கற்கருவிகள் உருவாக்கத்தில் ஈடுபடுத்தப்படும் முறைமைகளும் நுட்பங்களும் கற்கருவி, லித்திக் தொழில்நுட்பம் எனப்படுகிறது. ஓகேயா? ஸோ கற்கருவிகள் உருவாக்கத்தில் ஈடுபடுத்தப்படும் முறைமைகளும் நுட்பங்களும் கற்கருவி தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, ஸோ கல் தொழில்நுட்பம், லித்திக். ஓகே, கற்கருவிங்கிறது லித்திக், லித் டெக்னாலஜி, கல் தொழில்நுட்பம். இக்காலத்தில் கைக்கோடரிகள் மேலும் அழகுற வடிவமைக்கப்பட்டன. பல சிறு கருவிகளும் உருவாக்கப்பட்டன. கருக்கல்லை நன்கு தயார் செய்து பின்னர் அதிலிருந்து செதில்கள் எடுக்கப்பட்டு கருவிகள் உருவாக்கப்பட்டன. கூர்முனை கருவிகளும் சுரண்டும் கருவிகளும் பயன்படுத்தப்பட்டன. சிறு அறுக்கும் தகடுகளும் கத்திகளும் தயாரிக்கப்பட்டன. லெவலவா பிரெஞ்சு மொழி உச்சரிப்பு. கற்கருவி லெவலாசியன் என்னும் கற்கருவி செய்யும் மரபு இக்காலகட்டத்தை சேர்ந்ததுதான். லண்டன் அருங்காட்சியகத்தில் உள்ள கைக்கோடரி ஃப்ளின்ட் கல்லால் ஆன இருமுக கருவி செயின்ட் அச்சூல், பிரான்ஸ். ஒரு வெட்டுக்கருவி கிளேவர். ஓமோ கிப்பிஷ் கூர்முனை கருவி. சுரண்டும் கருவிகளும் பிற இடைப்பழங்கற்கால கருவிகளும். ஓகே, காலகட்ட கற்கருவிகள் ஐரோப்பாவிலும் மத்திய மற்றும் மேற்கு ஆசிய பகுதிகளிலும் காணப்படுகின்றன. லெவலவா கருவிகள் கருக்கல்லை நன்கு தயார் செய்து உருவாக்கப்பட்ட கருவிகள். இவை முதலில் கண்டெடுக்கப்பட்ட பிரான்சில் உள்ள லெவலவா என்ற இடத்தின் பெயரை ஒட்டி பெயர் பெற்றன. லெவலாய்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ லெவலவாங்கிற இடத்துல இருந்து தான் கண்டெடுக்கப்பட்டதுனால இது லெவலவாய்ஸ். ஓகே, லெவலாய்சியன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றிருக்கு. லெவலாய்சியன் கருவிகள். இடைப்பழங்கற்கால பண்பாடு தற்காலத்திற்கு முன் 3,85,000 முதல் 1,98,000 ஆண்டுகளுக்கு இடையில் ஐரோப்பாவிலும் ஆசியாவின் மேற்கு பகுதியிலும் உருவானது. இக்கருவிகள் 28,000 வரை பயன்படுத்தப்பட்டன.
இக்காலகட்டத்தின் மக்கள் இனம் நியாண்டர்தால் என்று அழைக்கப்படுகிறது. இவர்கள் இறந்தவர்களை முறையாக புதைத்தனர். மேல் பழங்கற்கால பண்பாடு. இடைப்பழங்கற்கால பண்பாட்டை தொடர்ந்து வந்த பண்பாடு மேல் பழங்கற்கால பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது. கற்கருவி தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட புதிய நுட்பங்கள் இந்த பண்பாட்டில் சிறப்பான கூறுகளில் ஒன்றாகும். கற்களால் ஆன நீண்ட அறுக்கும் தகடுகளும் பியூரின் எனப்படும் ஒளிகளும் உருவாக்கப்பட்டன. இவர்கள் சிலிக்கா அதிகமுள்ள பல்வேறு கல்வகைகளை கருவிகள் செய்ய பயன்படுத்தினார்கள். பல்வேறு ஓவியங்களும் கலைப்பொருட்களும் இக்காலத்தில் உருவாக்கப்பட்டன. இவர்கள் தயாரித்த பல்வேறு செய்பொருட்கள் இவர்களது அறிவுசார் திறனில் ஏற்பட்ட முன்னேற்றத்தையும் மொழிகள் உருவானதையும் காட்டுகின்றன. இந்த காலகட்டத்தில் கற்கருவிகள் எனப்படும் குறுங்கற்கருவிகளும் பயன்பாட்டிற்கு வந்தன. குறுங்கற்கருவிகள்னா மைக்ரோலித்ஸ். லித்னா கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பியூரின் கூரிய வெட்டுமுனை உள்ள கல்லாலான உளி. ஓகே, ஸோ பியூரின்ங்கிறது கூரிய வெட்டுமுனை உள்ள கல்லாலான உளி. மனித பரிணாம வளர்ச்சியின் விளைவாக தோன்றிய முதல் நவீன மனிதர்கள் சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் முதலில் சப் சஹாரா பகுதி என்று அழைக்கப்படும் ஆப்பிரிக்காவின் சஹாராவிற்கு தெற்கு பகுதியில் தோன்றினர். இந்த இனம் சுமார் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. ஒருவேளை அங்கு ஏற்கனவே வசித்தவர்களை இவர்கள் விரட்டி இருக்கலாம். இக்காலகட்டத்தில் ஐரோப்பாவில் குரோ மக்னான்கள் என்று அழைக்கப்படும் மனிதர்கள் வாழ்ந்தார்கள். கருவிகளையும் கலைப்பொருட்களையும் செய்ய கொம்புகளும் தந்தங்களும் பயன்படுத்தப்பட்டன. எலும்பாலான ஊசிகள், தூண்டில் முட்கள், குத்தீட்டிகள், ஈட்டிகள் ஆகியவை படைப்பாக்கத்துடன் பயன்படுத்தப்பட்டன. இவர்கள் ஆடைகளை அணிந்தனர். சமைத்த உணவை உண்டனர். இறந்தவர்கள் மார்பின் மீது கைகளை வைத்த நிலையில் புதைக்கப்பட்டார்கள். பதக்கங்களும் வேலைப்பாடு மிகுந்த கருவிகளும் பயன்படுத்தப்பட்டன. இக்கால களிமண் சிற்பங்கள், ஓவியங்கள், செதுக்கு வேலைகள் சான்றுகளாக நமக்கு கிடைத்துள்ளன. வீனஸ் என்றழைக்கப்படும் கல்லிலும் எலும்பிலும் செதுக்கப்பட்ட பெண் தெய்வ சிற்பங்கள் ஐரோப்பாவிலும் ஆசியாவின் சில பகுதிகளிலும் உருவாக்கப்பட்டன. லாஸ்கா பாறை ஓவியங்கள் மேற்கு பிரான்ஸ் 17,000 வருடங்கள் பழமையானவை. பனிக்காலம். தற்காலத்திற்கு 8,000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகின் பல பாகங்கள் பனியாலும் பனிப்பாலங்களாலும் மூடப்பட்டிருந்த காலம் பனிக்காலம் ஆகும். இடைக்கற்கால பண்பாடு. பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட கால பண்பாடு இடைக்கற்காலம் என்று அறியப்படுகிறது. மக்கள் பெரும்பாலும் மைக்ரோலித்திக் என்று சொல்லப்படும் சிறு நுண் கற்கருவிகளை பயன்படுத்தினர். பனிக்காலத்திற்கு பிறகு புவி வெப்பமடைந்ததை தொடர்ந்து வேட்டையாடுவோராகவும் உணவு சேகரிப்போராகவும் இருந்த மக்கள் பல்வேறு சூழலியல் பகுதிகளுக்கும் கடற்கரை, மலைப்பகுதி, ஆற்றுப்படுகை, வறண்நிலம் பரவ ஆரம்பித்தனர். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு இடைக்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்கிறது. ஸோ எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பித்தது. பிம்பேட்காவில் காணப்படும் பாறை ஓவியங்கள். இடைக்கற்கால மக்கள் நுண்கருவி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினர். இவர்கள் சுமார் 5 சென்டிமீட்டர் அளவிற்கும் குறைவான அளவுள்ள சிறு சிறு செய்பொருட்களை உருவாக்கினர். இவர்கள் கூர்முனைகள், சுரண்டும் கருவி, அம்பு முனைகள் ஆகியவற்றை செய்தனர். இவர்கள் பிறை வடிவ லுனேட், முக்கோணம் சரிவகம் டிராபிஸ் போன்ற கணித வடிவியல் அடிப்படையிலான கருவிகளையும் செய்தனர். இந்த கருவிகள் மரத்தாலும் எலும்பாலுமான பிடிகள் அமைத்து பயன்படுத்தப்பட்டன. மைக்ரோலித். நுண்கருவிகள் கற்கருவிகள் மிகச்சிறிய கற்களில் உருவாக்கப்பட்ட செய்பொருட்கள் ஆகும். புதிய கற்கால பண்பாடும் வேளாண்மையின் தொடக்கமும். ஸோ மைக்ரோலித் அப்படிங்கிறது நுண்கற்கருவிகள் மிகச்சிறிய கற்களில் உருவாக்கப்பட்ட செய்பொருட்கள், நுண்கற்கருவிகள். ஓகேங்களா? ஸோ மைக்ரோலித் அப்படிங்கிறது, மைக்ரோனா நம்ம என்ன சொல்லுவோம், சின்னது அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப நுண்ணிய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்திருக்கு. புதிய கற்கால பண்பாடும் வேளாண்மையின் தொடக்கமும். வேளாண்மை விலங்குகளை பழக்குதல் ஆகியவை புதிய கற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன. இது வரலாற்றில் ஒரு முக்கியமான கட்டமாகும். வளமான பிறை நிலப்பகுதி என்று அழைக்கப்படுகிறது. எகிப்து மற்றும் மெசபடோமியா, சிந்துவெளி, கங்கை சமவெளி, சீனாவின் செழுமையான பகுதிகள் ஆகியவற்றில்
புதிய கற்காலத்திற்கான தொடக்க கால சான்றுகள் காணப்படுகின்றன. சுமார் கிமு 10,000 கிமு 5,000 இப்பகுதிகள் வேளாண்மை நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன. கோதுமை, பார்லி, பட்டாணி ஆகியவை 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிடத் தொடங்கப்பட்டு விட்டன. காய், கனி மற்றும் கொட்டை தரும் மரங்கள் கிமு 4,000 ஆண்டுகளிலேயே விளைச்சலுக்காக பயிரிடப்பட்டுள்ளன. அத்தி, ஆலிவ், பேரீச்சை, மாதுளை, திராட்சை ஆகியவற்றில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறை நிலப்பகுதி அப்படின்னா என்னென்னா, எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி பிறை நிலவின் வடிவத்தில் உள்ளது. இது பிறை நிலப்பகுதி என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, ஃபெர்டைல் கிரசன்ட் ரீஜியன். ஓகேங்களா, ஸோ இதான் வந்துட்டு பிறை நிலப்பகுதி அப்படின்றது. எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈராக் இந்த பகுதிகள்லாம் வந்துட்டு பிறை நிலவின் வடிவத்தில் காணப்படுறதுனால இது பிறை நிலப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெர்டைல் கிரசன்ட் ரீஜியன். கற்கருவிகள் செய்வதற்கு வழவழப்பாக்கும் மெருகூட்டும் புதிய நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டதால் இது புதிய கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் பார்த்தது பழைய கற்காலம். ஓகேங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. அடுத்ததாக புதிய கற்காலம். புதிய கற்கால மக்கள் பழங்கற்கால செதுக்கப்பட்ட கற்கருவிகளையும் பயன்படுத்தினர். இடைக்கற்காலம் வரையிலும் மக்கள் தாம் நிலைத்திருப்பதற்காக வேட்டையாடுவதையும் உணவு சேகரித்தையும் தான் நம்பியிருந்தார்கள். வேட்டையிலும் உணவு சேகரிப்பிலும் மிகவும் குறைந்த அளவு உணவு தான் கிடைத்தது. இதன் விளைவாக ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் மிகச்சிறிய எண்ணிக்கையிலான மக்கள் தான் வாழ முடிந்தது. பிறகு பயிர் விளைவித்தலும் விலங்குகளை பழக்கப்படுத்துதலும் அறிமுகமானது. இது ஏராளமான அளவில் தானிய மற்றும் விலங்கு உணவை உற்பத்தி செய்வதற்கு இட்டு சென்றது. ஆறுகள் படிய வைத்த வளமான வண்டல் மண் வேளாண்மை அதிகரிக்க உதவியது. இது சிறந்த இயற்கை தகவமைப்பாக இருந்ததால் மக்கள் நதிக்கரைகளில் வாழ்வதை விரும்பினர். இப்புதிய செயல்பாடுகள் உணவு உபரிக்கு இட்டு சென்றது. இந்த உணவு உபரி தான் பண்டைய நாகரிகங்களின் உருவாக்கத்திற்கு ஒரு முக்கியமான கூறு ஆகும். இக்காலத்தில் நிரந்தரமான வீடுகள் கட்டப்பட்டன, பெரிய ஊர்கள் உருவாகின. எனவே இவை புதிய கற்கால புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. தொல் பழங்கால தமிழகம். ஓகேயா, ஸோ முன்னாடி வரைக்கும் உலக அளவில் பார்த்தாச்சு, இப்போ தமிழக அளவில் வந்திருக்கு. பழங்கற்கால பண்பாடு. ஹோமினின் என அழைக்கப்படும் மனித மூதாத இனத்தால் உருவாக்கப்பட்ட கற்கால கருவிகளிலேயே காலத்தால் முந்தைய பகுதியைச் சேர்ந்த கற்கருவிகள் தமிழ்நாட்டில்தான் உருவாக்கப்பட்டன. இப்பழங்கற்கால கருவிகள் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் குறிப்பாக அதிரம்பாக்கம், குடியம் உள்ளிட்ட இடங்களில் கிடைத்துள்ளன. அதிரம்பாக்கத்தில் நடந்த தொல்லியல் அகழாய்வுகளும் அங்கு கிடைத்த செய்பொருட்களை காஸ்மிக் கதிர் மூலம் காலத்தை கணிக்கும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதும் அங்கு சுமார் 1.5 to 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் வாழ்ந்திருப்பதை காட்டுகின்றன. கொகஸ்தலை ஆறு உலகில் மனித மூதாதையர்கள் வசித்த மிக முக்கியமான இடங்களில் ஒன்றாகும். ஓகே, ஸோ கொகஸ்தலை ஆறு அப்படிங்கிற இடம். இங்கு வாழ்ந்த மனித மூதாதையர்கள் ஹோமோ எரக்டஸ் என்ற வகையை சேர்ந்தவர்கள். தொல்லியல் அகழாய்வு. மண்ணில் புதைந்துள்ள கற்கருவிகள், பானைகள், விலங்குகளின் எலும்புகள், மகரந்தங்கள் ஆகியவற்றை அகழ்ந்தெடுத்து மனிதர்களின் கடந்த கால வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வது தொல்லியல் அகழாய்வு ஆகும். காஸ்மிக் கதிர் பாய்ச்சி கணித்தல். மாதிரிகளின் காலத்தை கணிக்க காஸ்மோஜெனிக் கதிர்களை வெளிப்படுத்தி அறியும் முறை. 1863 சர் ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார். இந்தியாவில் இப்படிப்பட்ட கருவிகள் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது இங்குதான். ஓகே, எனவே இங்கு கண்டெடுக்கப்பட்ட கைக்கோடரிகள் சென்னை கற்கருவி தொழிலகம் என்று அழைக்கப்படுகின்றன. அவர் கண்டெடுத்த கருவிகள் சென்னை அருங்காட்சியகத்தில் உள்ளன. பழங்கற்கால மக்கள் காட்டு விலங்குகளை வேட்டையாடினர். இயற்கையாக கிடைத்த பழங்கள், கிழங்குகள், விதைகள், இலைகளை சேகரித்தனர். அவர்களுக்கு இரும்பு மட்பாண்டம் செய்வது பற்றி தெரியாது. அவையெல்லாம் வரலாற்றில் மிகவும் பிற்காலத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டன. கீழ்பழங்கற்காலத்தில் கைக்கோடரிகளும் பிளக்கும் கருவிகளும் தான் முக்கியமான கருவி வகைகள். இந்த கருவிகளை மரத்தாலும் எலும்பாலுமான கைப்பிடியில் செருகி வெட்டுவதற்கு, குத்துவதற்கு, தோண்டுவதற்கு பயன்படுத்தினார்கள். அவர்கள் சுத்தியல் கற்களையும் கோலக்கற்களையும் கூட பயன்படுத்தினார்கள். அதற்காக குவார்சைட் வகை கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த கருவிகள் மணல் திட்டுகளிலும் ஆற்றங்கரைகளிலும் காணப்படுகின்றன. அவை பல்லாவரம், குடியம் குகை, அதிரம்பாக்கம், வடமதுரை, எருமைவெட்டிப்பாளையம், பரிக்குளம் ஆகிய இடங்களில் கிடைத்துள்ளன.
கீழ்ப்பழங்கற்கால கருவிகள் வட ஆற்காடு தருமபுரி பகுதிகளிலும் கிடைத்துள்ளன. இப்பகுதி மக்கள் செய்பொருட்களுக்கு பசால்ட் எனும் எரிமலை பாறைகளை பயன்படுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டின் தென்பகுதியிலும் இலங்கையிலும் இந்த கீழ்ப்பழங்கற்கால பண்பாட்டிற்கான சான்றுகள் கிடைக்கவில்லை. ஓகே, ஸோ இந்த கீழ்ப்பழங்கற்கால கருவிகள் வந்துட்டு எங்கே கிடச்சிருக்கு? வட ஆற்காடுலேயும் தருமபுரி பகுதிகளிலையும் தான் வந்துட்டு கிடச்சிருக்கு. பசால்ட் பாறைகள் இவை எரிமலை பாறைகள் அல்லது தீப்பாறைகள் ஆகும். பூமிக்கடியிலிருந்து வெளிப்படும் உருகிய எரிமலை குழம்பிலிருந்து தோன்றியவை எரிமலை பாறைகள் ஆகும். அதிரம்பாக்கத்தின் கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு சுமார் 2 to 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த காலகட்டம் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நீடித்தது. இடைப்பழங்கற்கால பண்பாடு தமிழ்நாடு. இடைப்பழங்கற்கால பண்பாடு 3,85,000 1,72,000 வரை காலகட்டத்தில் உருவானது. இந்த காலகட்டத்தில் கருவிகளின் வகைகளில் மாறுதல்கள் ஏற்பட்டன. அளவில் சிறிய செய்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன. கருக்கற்கள், கற்செதில்கள், சுரண்டும் கருவி, கத்தி, துளைப்பான், லெவலாய்சியன் செதில்கள், கைக்கோடரி, பிளக்கும் கருவி ஆகியன இக்காலகட்டத்தின் கருவிகள் ஆகும். முந்தைய காலகட்டத்தோடு ஒப்பிடும் பொழுது இவை அளவில் சிறியவைகளாக உள்ளன. இடைப்பழங்கற்கால பண்பாட்டின் சான்றுகள் தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் காணப்படுகின்றன. தமிழ்நாட்டின் தென் பகுதிகளில் புதுப்பட்டி, சீவரக்கோட்டை ஆகிய இடங்களில் மத்திய பழங்கற்கால கருவிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. அதேபோல தஞ்சாவூர், அரியலூர் அருகிலும் இத்தகைய கருவிகள் கிடைத்துள்ளன. இடைக்கற்கால பண்பாடு தமிழ்நாடு. உலகின் பல பாகங்களிலும் இந்தியாவின் சில பகுதிகளிலும் இடைப்பழங்கற்கால பண்பாட்டை தொடர்ந்து மேல் பழங்கற்கால பண்பாடு உருவானது. தமிழ்நாட்டில் மேல் பழங்கற்கால பண்பாட்டுக்கான சான்றுகள் கிடைக்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலும் வசித்த மக்கள் நுண்கருவிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். தமிழகத்தில் கிடைத்த நுண்கற்செதில்கள். இப்பண்பாட்டு காலகட்டம் பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடையில் உருவானதால் இது இடைக்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இடைக்கற்காலத்தின் வேட்டையாடி உணவு சேகரிப்போர் பற்றிய சான்றுகள் சென்னை, வட ஆற்காடு, தருமபுரி, சேலம், கோயம்புத்தூர், அரியலூர், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் கிடைத்துள்ளன. தூத்துக்குடி அருகே உள்ள தேரி பகுதிகளில் இடைக்கற்கால கற்கருவிகள் பல கிடைத்துள்ளன. இப்பகுதியில் உள்ள சிவப்பு மணல் குன்றுகள் உள்ள பகுதி தேரி என்று அழைக்கப்படும். இக்கால மக்கள் செட், குவாட்ஸான சிறிய செதில்களையும் கருவிகளையும் பயன்படுத்தினர். அதாவது குவாட்ஸ், பளிங்கு, செட் அப்படிங்கிற சிறிய செதில்களெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இக்காலத்தின் கருவி வகைகள் சுரண்டும் கருவிகள், பிறை வடிவம், முக்கோண வடிவம் என்று பல வடிவங்களில் இருந்தன. மக்கள் உயிர் வாழ விலங்குகளை வேட்டையாடினார்கள். பழங்கள், கொட்டைகள் மற்றும் கிழங்குகளை சேகரித்தார்கள். சுரண்டும் கருவிகள் ஒரு மேற்பரப்பை சுரண்டுவதற்கு பயன்படுகின்றன. இவை இன்று சமையல் அறையில் காய்கறிகளில் தோலை அகற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவிகளை போன்றவை. முக்கோண கருவிகள் முக்கோண வடிவில் அமைந்திருக்கும் கருவிகள். பிறை வடிவ கருவிகள் பிறை வடிவில் அமைந்திருக்கும் கருவிகள். புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாடு. விலங்குகளை பழக்கப்படுத்தி வேளாண்மை செய்த பண்பாடு புதிய கற்கால பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது. புதிய கற்கால பண்பாட்டின் மக்கள் செல்ட் என்று அழைக்கப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடரிகளை பயன்படுத்தினர். கால்நடை மேய்த்தல் அவர்களது முக்கியமான தொழிலாக இருந்தது. இவர்கள் சிறு கிராமங்களில் வசித்தார்கள். வீடுகள் கூரை வேயப்பட்டிருந்தன. தட்டிகளின் மீது களிமண் பூசி உருவாக்கப்படும் முறையில் சுவர்கள் கட்டப்பட்டன. புதிய கற்கால ஊர்களுக்கான சான்று வேலூர் மாவட்டத்தின் பையம்பள்ளியிலும் தருமபுரி பகுதியில் உள்ள சில இடங்களிலும் கிடைத்துள்ளன. புதிய கற்கால மனிதர்கள் தான் முதலில் மட்பாண்டங்களை செய்திருக்க வேண்டும். மட்பாண்டங்களை அவர்கள் கையாலோ அல்லது மெதுவாக சுற்றும் சக்கரத்தை கொண்டோ வளைந்தார்கள். மட்பாண்டங்களை சுடுவதற்கு முன்னால் அவற்றை கூழாங்கற்கள் கொண்டு மெருகேற்றினார்கள். இதனை தேய்த்து மெருகிடுதல் பர்னிஷிங் என்பர். தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பையம்பள்ளி என்ற ஊர் உள்ளது. இங்கு இந்திய அரசின் தொல்லியல் துறை அகழாய்வு செய்துள்ளது. தமிழகத்தில் முதலில் மட்பாண்டங்களும் வேளாண்மை செய்ததற்கான சான்றும் கிடைத்துள்ளன. இங்கு கேழ்வரகு, கொள்ளு, பச்சை பயிறு ஆகிய தானியங்கள் கிடைத்துள்ளன. இரும்பு காலம் பெருங்கற்காலம்.
புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் இரும்பு காலம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் பெயர் குறிப்பிடுவதைப் போலவே இக்காலகட்ட மக்கள் இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினர். இது சங்க காலத்திற்கு முந்தைய காலம் ஆகும். இரும்பு காலம் நல்ல பண்பாட்டு வளர்ச்சி உருவான காலகட்டம். இக்காலத்தில் தான் சங்க காலத்திற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. இரும்பு காலத்தில் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் மக்கள் குடியேறிவிட்டார்கள். மக்களிடையே பரிமாற்ற உறவுகள் வளர்ந்தன. மக்களுக்கு உலோகவியல் மற்றும் மட்பாண்ட தொழில் குறித்து தெரிந்திருந்தது. பண்டைய தமிழகத்தின் பண்பாடுகள் பற்றிய கால வரிசை. பழங்கற்காலம் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன், ஓகே, முதல் கிமு 8000 வரை. பண்பாட்டுக்கூறு கைக்கோடரி, வெட்டுக்கருவி, வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். இடைக்கற்காலம் கிமு 8000 முதல் கிமு 1300 வரைக்கும் இடைக்கற்காலம். நுண்கருவிகள், தாவர உணவுகளை சேகரித்தல், விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடுதல். உலோகம் பற்றி இவர்களுக்கு தெரியாது. புதிய கற்காலம் கிமு 2000 முதல் கிமு 1000 வரை. மெருகேற்றப்பட்ட கற்கோடரிகள், நுண்கருவிகள், விலங்குகளை பழக்குதல், பயிரிடுதல், குழுக்களின் பெருக்கம், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர், மேய்ச்சல் சமூகத்தினர் என இருவிதமான குழுக்களும் ஒரே சமயத்தில் வாழ்ந்தன. இரும்பு காலம் கிமு 1300 முதல் கிமு 300 வரை. பெருங்கற்கால ஈமச்சடங்கு முறை. உணவு சேகரிப்போரும் மேய்ச்சல் சமூகத்தினரும் ஒரே சமயத்தில் வாழ்ந்தனர். குழுத்தலைவர் உருவாதல், இரும்பின் பயன்பாடு அறிதல், கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள், கருப்பு மட்பாண்டங்கள் உருவாக்குதல், கைவினை திறன்களில் சிறப்பு நிபுணர்கள் உருவாகுதல், குயவர்கள், கொல்லர்கள். பண்டைய வரலாற்று மற்றும் சங்ககாலம் கிமு 300 முதல் 300 வரை சங்ககாலம். இரும்பு கால மரபுகளோடு சேர, சோழ, பாண்டிய மன்னர்களின் வளர்ச்சி, வீரர்களை வழிபடுதல், இலக்கிய மரபு, கடல் வழி வணிகம். லெமூரியாவும் தமிழர்களும். சில ஆய்வாளர்கள் மூழ்கிய லெமூரியா கண்டத்தில் தமிழர்கள் தோன்றியதாக கருதுகின்றனர். லெமூரியா கண்டம் குறித்த இந்த கருத்து 19ஆம் நூற்றாண்டில் முன்வைக்கப்பட்டது. புவித்தட்டு நகர்வியல் கோட்பாட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களின் காரணமாக இப்போது இந்த கருத்து குறித்து பல்வேறு பார்வைகளை அறிஞர்கள் முன்வைக்கின்றனர். தமிழ் இலக்கிய குறிப்புகள் கடல் கொண்டதை பற்றி கூறுகின்றன. இவை கன்னியாகுமரியை சுற்றியுள்ள சில பகுதிகள் கடலுக்கடியில் மூழ்கடிக்கப்பட்டதாக சொல்கின்றன. கிமு 5000ற்கு முன் இலங்கையின் சில பகுதிகளும் தமிழ்நாடும் நிலத்தால் இணைக்கப்பட்டிருந்தன. எனவே கடல் மட்ட உயர்வின் காரணமாக கன்னியாகுமரிக்கு அருகே சில நிலப்பகுதிகளும் இலங்கை இந்திய இணைப்பும் கடலுக்கடியில் சென்றிருக்கலாம். இப்பகுதியில் கூடுதல் ஆழ்கடல் ஆய்வுகள் தேவைப்படுகின்றன. தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் இடைக்கற்காலம் முதல் புதிய கற்காலம் வரை மனித இனம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொடர்ந்து வாழ்ந்திருப்பதற்கான சான்றுகளை அகழாய்வுகள் வெளிப்படுத்துகின்றன. அவர்கள் இரும்பு, வெண்கலப் பொருட்களையும் தங்க அணிகலன்களையும் பயன்படுத்தினார்கள். அவர்கள் சங்காலான அணிகலன்களையும் செம்மணிக்கல், கார்னீலியன், ஓகே, ஸோ கார்னீலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி படிச்சிருக்கோம், மற்றும் பளிங்காலான மணிகளையும் பயன்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டத்தின் ஆதிச்சநல்லூர், மதுராந்தகத்திற்கு அருகிலுள்ள சானூர், புதுக்கோட்டைக்கு அருகிலுள்ள சித்தன்னவாசல் என பல இடங்களில் இரும்பு காலத்திற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. தமிழகம் முழுவதும் பெருங்கற்கால ஈமச் சின்னங்கள் காணப்படுகின்றன. பெருங்கற்கால ஈமச் சின்ன வகைகள். மக்கள் இறந்தவர்களை புதைப்பதற்கு பெரிய கற்களை பயன்படுத்தியதால் இரும்பு காலம் பெருங்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இறந்தவர்களின் உடலோடு ஈம பொருட்களாக இரும்பு பொருட்கள், கார்னிலியன் மணிகள், வெண்கலப் பொருட்கள் ஆகியவையும் புதைக்கப்பட்டன. ஈமச் சின்னங்கள் சிலவற்றில் மனித எலும்புகள் கிடைக்கவில்லை. மற்ற பிற ஈம பொருட்களே கிடைத்துள்ளன. இவற்றை ஈம நினைவு சின்னங்கள் என்று குறிப்பிடலாம். ஈம பொருட்கள் என்பவை இறந்தவரின் எலும்புகளோடு ஈம சின்னத்தில் புதைக்கப்படும் பொருட்கள். மரணத்திற்கு பிறகான இறந்தவரின் வாழ்விற்கு அவை உதவக்கூடும் என்று மக்கள் நம்பியிருக்கலாம். எகிப்து பிரமிடுகளிலும் இது போன்ற ஈம பொருட்கள் உண்டு. பண்டைய வரலாற்று காலம் அல்லது சங்க காலத்தில் இது போன்று புதைப்பது நிகழ்ந்துள்ளது. சங்க இலக்கியங்கள் புதைப்பது குறித்த மக்களின்
பல்வேறு வழக்கங்களை கூறுகின்றன. பெருங்கற்கால ஈமச் சின்னங்கள் டோல்மென் எனப்படும் கத்திட்டை, சிஸ்ட் எனப்படும் கல்லறைகள், மென்ஹிர் எனப்படும் நினைவு சின்ன குத்துக்கள், தாழி பாறையை குடைந்து உருவாக்கிய குகைகள், சார்கோபேகஸ் எனப்படும் ஈமத் தொட்டிகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. கொடக்கல் அல்லது குடைக்கல் குடை வகை, தொப்பிக்கல் அல்லது துப்பிக்கல், பத்திக்கல் ஆகிய வகைகள் கேரளாவில் காணப்படுகின்றன. மேஜை போன்ற கல்லால் உருவாக்கப்பட்ட டோல்மென்கள் ஈமச்சடங்கின் நினைவு சின்னமாக நிறுவப்பட்டன. சிஸ்ட் என்பது மண்ணில் புதைக்கப்படும் கல்லறை போன்றது. இவை 4 புறமும் 4 கற்பாலங்களில் நிறுத்தி மேலே ஒரு கற்பாலத்தை வைத்து மூடி உருவாக்கப்படும். என்பவை மண்பாண்ட சாடிகள். இவை இறந்தவர்களை புதைக்க பயன்படுத்தப்பட்டவை. சார்கோபேகஸ் என்பவை சுட்ட களிமண்ணாலான சவப்பெட்டி போன்றவை. இவற்றிற்கு சில சமயங்களில் பல கால்களை வைத்து தயாரிப்பார்கள். மென்ஹிர் என்பவை புதைத்ததன் நினைவு சின்னம் போல நிறுவப்படும் தூண் போன்ற நடுக்கற்கல்கள். கல்லறை கற்திட்டைகளில் போர்ட் ஹால் எனப்படும் இழுதுளை ஒன்று ஒரு புறம் இடப்பட்டிருக்கும். இது அவற்றின் நுழைவாயில் போல பயன்பட்டன. இவை ஆன்மா வந்து செல்வதற்காக வைக்கப்பட்டவை என்ற கருத்தும் உள்ளது. நடுக்கற்கள் அப்படிங்கிறது இரும்பு காலத்தில் வீரர்களுக்காக கட்டப்பட்டிருக்கலாம். மென்ஹிர்கள் அப்படின்றது நடுக்கல் மரபு இரும்பு காலத்திலோ அல்லது அதற்கு முன்போ தொடங்கி இருக்கக்கூடும். வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும். இரும்பு கால மக்கள் வேளாண்மையும் மேற்கொண்டார்கள். ஆடு மாடுகளையும் வளர்த்தார்கள். சில குழுக்கள் வேட்டையாடி கொண்டும் உணவு சேகரித்து கொண்டும் இருந்தன. தினையும் நெல்லும் பயிரிடப்பட்டன. இந்த காலகட்டத்தில் தான் பாசன நிர்வாகம் மேம்பட்டது. ஏனெனில் பல பெருங்கற்கால நிலங்கள் நதிகள் குளங்களுக்கு அருகே இருந்தன. ஆற்றுப்படுகைகளில் பாசன தொழில்நுட்பம், அதாவது ஆற்றுப்படுகைங்கிறது டெல்டா பகுதிகளில் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு. பெருங்கற்கால இடங்களான தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூரிலும் பழனிக்கு அருகே உள்ள பொருந்தலிலும் ஈமச் சின்னங்களுக்குள் நெல்லை வைத்து புதைத்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. ஸோ இங்கே பாருங்கள், சர் ராபர்ட் ப்ரூஸ் பூட் இந்தியாவில் முதல் பழங்கற்கால கருவியை பல்லாவரத்தில் கண்டுபிடித்தவர். ஓகேங்களா. ஸோ குடியம் குகை சென்னை அருகில் ராபர்ட் ப்ரூஸ் பூட் கண்டுபிடித்த கற்கருவிகள் இதுதான். நெடுங்கல் குத்துக்கள் மென்ஹிர் அப்படிங்கிறது. ஓகேங்களா. மூடியுள்ள தாழி ஆதிச்சநல்லூர். கல்வட்டமும் நெடுங்கல்லும் கொடுமணல். ஈமத்தொட்டி கற்திட்டை டால்மென். கற்பலகைகள் கொண்டு உருவாக்கப்பட்ட கல்லறை கொடுமணல். கொடக்கல் குடைக்கல் கேரளா. தொப்பிக்கல் கேரளா. பத்திக்கல் கேரளா. இரும்பு கால சமூகமும் அரசியலும். இரும்பு காலத்தில் வேளாண்மை சமுதாயங்கள் ஆடு மாடு வளர்ப்போர், வேட்டையாடு உணவு சேகரிப்போர் ஆகியோரும் இருந்தனர். இக்காலகட்டத்தில் கைவினை கலைஞர்கள், மட்பாண்டம் செய்பவர்கள், உலோக வேலை செய்பவர்கள் தொழில்முனையாளர்களாக இருந்தார்கள். சமூகத்தில் பல குழுக்கள் இருந்தன. கல்லறைகளின் அளவுகளும் ஈமப் பொருட்களின் வேறுபாடுகளும் இக்காலத்தில் ஏராளமான சமூக குழுக்கள் இருந்ததையும் அவர்களுக்குள் வேறுபட்ட பழக்கங்கள் இருந்ததையும் காட்டுகின்றன. இவற்றில் சில ஒரு தலைவருக்கு கீழான சமூகங்களாக தம்மை அமைத்து கொண்டன. கால்நடைகளை கவர்வது போர்களுக்கும் அத்துமீறல்களுக்கும் வழிவகுத்தது. இக்காலத்தில்தான் எல்லைகள் விரிவாக்கம் தொடங்கியது. மட்பாண்டங்கள். தொல்லியல் ஆய்வு நடந்த இடங்களில் கிடைக்கும் முக்கியமான சான்று மட்பாண்டங்களாகும். இரும்பு கால சங்ககால மக்கள் கருப்பு மற்றும் சிவப்பு நிறங்களை மட்பாண்டங்களுக்கு பயன்படுத்தினார்கள். மட்பாண்டங்கள் சமையல் பொருட்களை சேமிப்பதற்கு, சாப்பிடுவதற்கு என பயன்படுத்தப்பட்டன. கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் உள்ளே கருப்பாகவும் வெளியே சிவப்பாகவும் காணப்படும். வெளிப்புறம் பளபளப்பாக இருக்கும். இரும்பு தொழில்நுட்பமும் உலோக கருவிகளும். பெருங்கற்கால கல்லறைகளில் ஈமப் பொருட்களாக ஏராளமான இரும்பு பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. வாள், குறுவாள் போன்ற கருவிகள், கோடரிகள், உளிகள், விளக்குகள், முக்காலிகள் ஆகியவை கிடைத்துள்ளன. கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் ஆதிச்சநல்லூர். ஓகேயா. இரும்பு வாளும் கத்தியும் ஆதிச்சநல்லூர். ஆரோவில் புதுச்சேரி ஆரோவில் ஓகேயா பகுதியில் ஈமச் சின்னங்களில் கிடைத்த வெண்கல கிண்ணம்.
இப்பொருட்களில் சிலவற்றிற்கு எலும்பு அல்லது மரம் அல்லது கொம்பாலான கைப்பிடி பொருத்தப்பட்டிருக்கிறது. இரும்பு கருவிகள் வேளாண்மைக்கும் வேட்டையாடுதலுக்கும் உணவு சேகரிப்பதற்கும் போர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டன. வெண்கல கிண்ணங்கள் விலங்கு பறவை உருவகங்களால் அணிவேலைப்பாடு செய்யப்பட்ட கலங்கள், வெண்கலத்திலான முகம் பார்க்கும் கண்ணாடி, மணிகள் ஆகியவையும் கிடைத்துள்ளன. மீள்பார்வை. மனிதர்களின் வரலாறு புவியின் வரலாற்றோடு நெருக்கமாக பிணைந்துள்ளது. புவி சுமார் 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது. மனித மூதாதையர்களான ஹோமினின்கள் சுமார் 5 to 7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றினார்கள். மனிதர்களின் தோற்றம் குறித்து மக்கள் தெய்வீகமான விளக்கங்களை தொடக்க காலத்தில் தந்தனர். ஆனால் விஞ்ஞான ரீதியாக மனிதர்கள் பெருங்குரங்குகளிலிருந்து பரிணமித்தார்கள் என்ற கொள்கையை முன்வைக்கிறது. மனிதர்கள் விலங்குகளை பழக்கப்படுத்தி பயிர் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த வேளாண்மை புரட்சி பல மாற்றங்களுக்கு இட்டுச் சென்றது. மனிதர்கள் நிரந்தரமான வீடுகளில் ஊர்களில் வசித்தார்கள். பானைகள் செய்தார்கள். உபரியின் உற்பத்தி மூலம் பல்வேறு கலைகளை வளர்த்து கொண்டார்கள். தமிழ்நாட்டில் முதன்முதலில் மனிதர்கள் சுமார் 2 to 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்திருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. இடைப்பழங்கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் காணப்படுகின்றது. இடைக்கற்கால மக்கள் தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளிலும் வாழ்ந்திருக்கிறார்கள். புதிய கற்கால சான்றுகள் தமிழகத்தின் வடமேற்கு பகுதியில் கிடைக்கின்றன. இரும்பு காலத்தில் மக்கள் பல்வேறு நிலப்பகுதிகளில் மேலும் பரவினார்கள். இவர்கள் பின்னால் வந்த சங்க காலத்திற்கு அடித்தளமிட்டார்கள். வேளாண்மையில் இரும்பு கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. ஓகே, ஸோ ஒரு பெரிய லெசன் தான் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ அந்த நேம்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்தான். ஸோ 2 to 3 டைம்ஸ் வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்துட்டு படிங்க. ஓகேங்களா? ஸோ படிக்கும்பொழுது ஞாபகம் இருக்கும். ஓகே, இதோட நமக்கு ஃபஸ்ட் லெசன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த லெசன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.